மானாமதுரை அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் மருத்துவரின்றி ஊழியர்களே தலையில் தையல் போட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் மருத்துவர்களின்றி ஊழியர்களே தையல் போட்டிருக்கின்றனர். இந்த வீடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மின்வெட்டு காலங்களில் அரசு மருத்துவமனைகள் முடங்காமல் இருக்க ஜெனரேட்டர் வசதிகளோ, எல்லா நேரங்களிலும் சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்களோ இல்லாத அவல நிலைக்கு மருத்துவத்துறையை அதல பாதாளத்தில் திமுக அரசு தள்ளியிருப்பதாக சாடியுள்ளார். திமுக ஆட்சியில் மக்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பது குறித்த எந்த அக்கறையும் இன்றி முதலமைச்சரோ கூட்டணி கட்சி கூட்டம் நடத்தி கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சரோ தனக்கொரு துறை இருப்பதையே மறந்துவிட்டு வாரிசுக்கு பிறந்தநாள் விழா எடுப்பதில் மட்டுமே முனைப்பாக இருப்பதாகவும் மா. சுப்பிரமணியத்தை கடுமையாக சாடினார். மக்கள் பற்றிய சிந்தனையே இல்லாத திமுக ஆட்சியாளர்கள் உடனடியாக விழித்துக் கொண்டு தங்கள் துறைசார் பணிகளை இனியாவது கவனிக்க வேண்டுமென வலியுறுத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தையல் போட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ்க்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். மானாமதுரை அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு தையல் போடும் நேரத்தில் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். அப்போது மருத்துவமனையில் உள்ள ஜெனரேட்டர் எதிர்பாராத விதமாக பழுதாகிவிட்டதால் இடைப்பட்ட நேரத்தில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தலையில் தையல் போட்டு சிகிச்சை அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். தன்னுடைய விளம்பரத்திற்காக எதிர்க்கட்சித் தலைவர் அரசியல் செய்வதாக தெரிவித்துள்ள அமைச்சர் மா. சுப்பிரமணியன், எக்ஸ் தளத்தில் எழுத எதுவும் கிடைக்காதா என தினமும் இயங்கும் ஆண்ட்ராய்டு போபியா வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆட்டி படைப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். எந்த சூழலிலும் அரசு மருத்துவமனைகள் செயல்பட ஜெனரேட்டர் உட்பட எல்லா முன்னேற்பாடுகளுடன் அரசு மருத்துவமனைகள் செயல்பட்டு கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காலி பணியிடங்கள் ஏற்படும் போதெல்லாம் மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருவதாகவும் வரும் ஜனவரி 5ஆம் தேதி கூட 2553 மருத்துவ பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெறுவதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகள் யாராவது வரமாட்டார்களா என அல்லாடும் பழனிசாமிக்கு கூட்டணி கட்சி கூட்டத்தில் திமுக பங்கேற்றால் அடிவேறு எரியத்தானே செய்யும் என்றும் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். துணை முதல்வர் பிறந்தநாள் கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக நடத்த முடிவு செய்திருந்த நிலையில் பெஞ்சல் புயல் பாதிப்பு ஏற்பட்டது என்றும் உடனே அதனை மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சியாக மாற்றி நடத்தியதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குறிப்பிட்டுள்ளார். அந்த நிவாரண உதவி நிகழ்ச்சியை கேலி செய்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எள்ளி நகையாடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார்.